இந்த பறக்கும் ரயில்னு வேளச்சேரி டு துறைமுகம் பறக்கும் ட்ரெயின் 70 மீட்டரை வந்து ஆக்கிரமித்து கால்வாயிலே ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. 30 மீட்டர் தான் அந்த தண்ணி போகிறதுக்கு வழி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் வராதா? நிறைய நீர்நிலை ஆக்கிரமிப்புனா அரசு தான் முதல்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பை செஞ்சு வச்சுக்கிறது. சென்னையில் இருந்த குடிசை பகுதியில் திடீர் தீ விபத்து, இப்போ நீங்கள் வேசர்பாடி எரிஞ்சதில்லை, அதுபோல் திடீர் தீ விபத்துன்ற பேரில் குடிசைகளை கொளுத்தி விட்டு 5 ஆண்டுகள் 2006லேருந்து 2010 வரைக்கும் இந்த 5 வருஷமும் சென்னையில் இருந்த குடிசைகளை திமுக அரசு தான் மோஸ்ட்லி காலி பண்ணது. இவங்க தான் பிடபிள்யூட இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஆவணம்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு தெரிஞ்சால் ஏன் ஆதார் கார்டு கொடுத்தீங்க, ஏன் ரேஷன் கார்டு கொடுத்தீங்க, ஏன் ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க? சனாதன ஆட்சியாக நடக்குது. இப்போ நீங்கள் தூக்கி மறுபடியும் கிராம செட்டப்பில் போடுறீங்க. எதுக்கு ரூரலில் தூக்கி போடுறீங்க? சிட்டிக்குள்ளே நாங்கள் பெருநகரத்தில் இந்த நகரத்தில் இருந்தோம். இந்த நகரத்தை நாங்கள் தான் உருவாக்கணும். 40 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு பிள்ளைங்க படிச்சுட்டு திரும்பி போகணும். என்ன கொடுமை சார் இது? வீடு அடிச்சாங்க. வெறும் வீடு பிரச்சனை இல்லை, இது அந்த இளம் தலைமுறைகளுடைய கல்வி உரிமை பிரச்சனை. இது சென்னையில் இருக்கிற பெரும்பாலான குடிசை பகுதியில் இடிக்கப்படும் போதுலாம் இடித்து முடித்த பிறகு அவங்களோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறது. இப்போ அனகாபுத்துறை பின்னாடி போய் யோசிச்சிங்கன்னா 2000 கோடி ரூபாய் அடையாறு நதி நீர் திட்டம் வருது, அதனால இவங்களுக்கு காலி பண்ணுறாங்க. வேசர்பாடி தீ விபத்து அப்படின்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு ஒரு 500 கோடி ரூபாய் பிளான் இருக்குதுன்றது. கடலில் கருணாநிதிக்கு பேனா நடணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் விட்டீங்களா? நான் பேசுனீங்க, அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு கடலில் இருந்து அப்போ விட்டீங்களா? நீங்கள் நீதிமன்றம் சொல்லிச்சு வாய முடியுங்களா? இல்லை, உங்களுக்கு நான் ஒரு நீதி. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் இசையரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ சமீபமாக அனகாபுத்தூரில் ஒரு பெரிய துயரம் ஒன்று நடந்துச்சு. அதாவது அவங்க வந்து ஆற்று படுக்கையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து அந்த இதை இடித்து தள்ளணும், அவங்களுடைய வீடுலாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதை இடிக்கணும் அப்படின்னு ஆளுகிற திமுக அரசு வந்து அதை இடித்தாங்க. உண்மையிலே அது ஆக்கிரமிப்பு தானா? அங்கே என்ன தான் நடந்துச்சு? அந்த கள நிலவரம் என்ன சார்? இல்லை, இப்போ 2023லேயும் முதல்ல இடித்தாங்க அனகாபுத்தூரை. அடையாறு ஆறு, பக்கிங்காம் கால்வாய், கூவம் ஆறு, இது 3 தான் இங்கே சென்னையில் மையமாக ஓடுற பகுதி. இதில் பக்கிங்காம் கால்வாய் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க அவங்களே வெட்டி உருவாக்குது. அவங்களோட வணிகத்துக்காக ஒரு கால்வாயை உருவாக்குனாங்க. கூவம் ஆறும் அடையாறு ஆறும் இயல்பாகவே வந்த ஆறு. இந்த 3 ஆறுகள்லேயும் நதிகள் ஓரமாகவும் இருந்த ஆக்கிரமிப்புகளை 70% சென்னைக்குள்ளேருந்து காலி பண்ணி சென்னைக்கு வெளியே அனுப்பிச்சாச்சு. இன்னொரு 40% 30% தான் இருக்கிறாங்க. ஆற்றோரமாக இருந்த குடிசைகள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொன்னால் அந்த ஆற்றிலேயே பில்லர் எழுப்பி மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது. இப்போது பறக்கும் ரயில் எம்ஆர்டிஎஸ்னு ஒன்று போகுது. உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்குது. இந்த பறக்கும் ரயில்னு வேளச்சேரி டு துறைமுகம் பறக்கும் ட்ரெயின், அதோடைய ஸ்டேஷன் எல்லாமே பக்கிங்காம் கால்வாயில். அந்த கால்வாயோட மீட்ரு 100 மீட்டர் கால்வாய் அகலம். 70 மீட்டரை வந்து ஆக்கிரமித்து கால்வாயிலே ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. 30 மீட்டர் தான் அந்த தண்ணி போகிறதுக்கு வழி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் வராதா? பள்ளிக்கரணை பக்கம் போனீங்கன்னா சதுப்பு நிலம், அங்கே குப்பையை கொட்டி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. மத்திய அரசுடைய புவியியல் துறை ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது. நிறைய நீர்நிலை ஆக்கிரமிப்புனா அரசு தான் முதல்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பை செஞ்சு வச்சுக்கிறது. நுங்கம்பாக்கம் ஏரி, வள்ளூர் கோட்டம் நுங்கம்பாக்கம் ஏரி, அதில் தான் பண்ணியிருக்கு. இங்கே ஐடி செக்டர், டைடல் பார்க், ராமானுஜம், அசண்டாஸ், இது எல்லாமே தரமணி ஏரியில் தான் இந்த ஐடி செக்டர் உருவாகிருக்குது. இப்படியே மேடவாக்கம், பள்ளிக்கரணை போனீங்கன்னா எல்லாமே சதுப்பு நிலங்கள் தான் ஐடி செக்டர் உருவாகிருக்குது. இதெல்லாம் இந்த நாட்டை இடித்து தள்ளிடுவாங்களா நீதிமன்றம் சொல்லிட்டு? இதெல்லாம் ஆக்கிரமிப்புகள். சாதாரண ஏழை ஜனங்க இந்த நகரத்தை நம்பி வாழ்கிற மக்கள் செஞ்சால் வீடு கட்டினா அது ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு கத்துறவங்க பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரிய பெரிய முதலாளிகளும் பெரிய பெரிய கம்பெனிகளும் பண்ணுறத வந்து பேசவே மாட்டாங்க. சிங்கார சென்னை 2.0ன்னு 1500 கோடியில் அவங்க முதலீடு பண்ணி சென்னையை நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான நகரமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனோட முதல் கட்டமாக தானே இந்த இதெல்லாம் நடக்குது. இது வந்து உயர்நீதிமன்றமும் இதில் உங்களுக்கு வந்து மேப்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ 2006லேருந்து 2010 வரைக்கும் திமுகவுடைய 5 ஆண்டு காலகட்ட ஆட்சி, மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி. அப்போ வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்போ மேயராக இருந்தார், சென்னை நகர மேயராக இருந்தார். அவரோட ஆட்சி காலம் தான் சிங்கார சென்னை திட்டமே முதல்ல இவங்க தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்லோகனை இவங்க தான் கொண்டு வராங்க. அவர் வந்து சிங்கப்பூர் போகிறாரு, நான் சென்னையை சிங்கப்பூராக மாற்ற போகிறேன்னு சொல்கிறார். யார்? இப்போ இருக்கிற முதலமைச்சர், அப்போ மேயராக இருந்தவர். அப்போ தான் 2006லேருந்து 2010 வரைக்கும்
சென்னையில் இருந்த குடிசை பகுதியில் திடீர் தீ விபத்து, இப்போ நீங்கள் வேசர்பாடி எரிஞ்சதில்லை, அதுபோல் திடீர் தீ விபத்துன்ற பேரில் குடிசைகளை கொளுத்தி விட்டு சென்னைக்கு வெளியே செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், பெரும்பாகத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், 2006லேருந்து 2010 வரைக்கும், இந்த 5 வருஷமும் சென்னையில் இருந்த குடிசைகளை திமுக அரசு தான் மோஸ்ட்லி காலி பண்ணது இவங்க தான். அப்போ வந்து பிறகு 2011 இதனாலேயே சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் மறந்த ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் இந்த குடிசை அகற்றும் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூவாக மாறுது. எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க, விஜயகாந்த்லேருந்து பாமக, எல்லா கட்சி, வைகோ எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ வந்து மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்துக்காக குடிசைகள் அகற்றுறாங்க. அப்போது அந்த திட்டத்தை பிரச்சனையாக மாறும்போது தான் இந்த இஷ்யூ மாறுது. தேர்தலில் அது பிரதிபலிக்குது, திமுக தோல்வி அடையுது, அதிமுக ஜெயிக்கிறாங்க, ஜெயலலிதா ஜெயிச்சு வந்துடுறாங்க, முதலமைச்சர் ஆயிடுறாங்க. 2015 பெருமழை வந்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த எவிக்ஷன் பெரிய அளவில் நடக்குது. நீதிமன்றத்தினுடைய துணையின் பேரில், நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் இதெல்லாம் வாட்டர் பாடி என்க்ரோச்மெண்ட், இதெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஒரே கேள்வி தான், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்னு தெரிஞ்சால், நீர்நிலை ஆக்கிரமிப்பு உங்கள் பவுண்டரியில் அதெல்லாம் உங்கள் பிடபிள்யூட இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஆவணம்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு தெரிஞ்சால் ஏன் ஆதார் கார்டு கொடுத்தீங்க, ஏன் ரேஷன் கார்டு கொடுத்தீங்க, ஏன் ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க, ஏன் கிரெடிட் கார்டு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. மின்சார இணைப்பு கொடுத்தீங்க, குடிநீர் இணைப்பு கொடுத்தீங்க, மக்கள் மண் வரி கட்டியிருக்காங்க, குடிநீர் வரி அனகாபுத்தூர்லேயே அதான் கட்டியிருக்காங்க. அப்போ 50 வருஷமாக நீ இவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவனோட ஓட்டை வாங்கி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டு இப்போ திடீர்னு நான் நீதிமன்றத்தோட முதுகு பின்னாடி மறைஞ்சிக்கினீங்களா நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறது. அப்போ காலங்காலமாக இந்த மக்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துது. சரி, அப்போ என்ன டார்கெட் தான் இவங்களுக்கு? ஏன் இது அகற்றிட்டே இருக்காங்க? என்ன டார்கெட் இவங்களுக்கு? நகரம் உருவாகுது. முதல்ல கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க வந்தாங்க, அப்புறம் தான் நகரமே உருவாது. வரைக்கும் கிராமம் தானே இது எல்லாமே, சென்னை எல்லாமே கிராமம் தான், மதராஸ் பட்டினம் அப்படின்னு தான் வந்துச்சு. அப்போ கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வந்து ஆர்பார் கட்டுறான், நிறைய தொழில் நகரம் கட்டடங்கள்லாம் உருவாகுது. இல்லை, நகரமாக மாறுதுன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்க வந்து நான் 60 வருஷமாக இருக்கேன், 50 வருஷமாலாம் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இதை இவங்க ஆக்கிரமிப்புன்னு தீர்மானிக்காங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் கட்டடம் கட்டி இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க நான் 50 வருஷமாக இருக்கேன், 90 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க ஆக்கிரமிப்புங்கிற ஸ்டேஜுக்கு எப்படி வராங்க? 1985க்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு கிராமப்புறங்கள்லேருந்து இடம்பெயர்ந்து வர அல்லது நகரத்துக்குள்ளவே உருவாகிற புதிய புதிய குடிசை பகுதிகளை ஸ்லம்மில் வந்து கணக்கெடுக்கிறத விட்டுட்டாங்க. 1985க்கு அப்புறமா சென்சஸே கிடையாது. இப்போ எப்படி இந்த மைக்ரேன்ட் சொல்கிறோம்ல, பீகார், ஒரிசாலேருந்து வராங்களே வட மாநில தொழிலாளர்கள், அதுபோல் சென்னையோட பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க இப்படி வந்து சென்னை நகர் எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ, சுடுகாட்டு ஓரமா, ஒரு அரசு காம்பவுண்ட் சோர் ஓரமா, அதாவது தண்ணி வரத்து இல்லாத ஏரி பகுதிகளில், இது போன்ற எங்கெல்லாம் இடம் காலியாக இருந்துச்சோ அப்போலாம் வந்து குடிசை போட்டு தங்கினாங்க. அப்போது அடிப்படை வயிறு தான் பிரச்சனை, வாழ்வாதாரம் வேணும். கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே சாதிய சிக்கலும் இருக்குது. அப்போ இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களோட மையமான பிரச்சனை இது. அப்போது 85க்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கிறத விட்டாச்சு. அப்போ ஒரு குடிசையை நீங்கள் அங்கீகரித்தாதான் அவனுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்ற செய்தி வரும். இல்லைனா அவனுக்கு இது நீர்ப்பு நீர்மா அவனுக்கு வேறு மாற்று கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். நீங்கள் அவங்கள மனுஷனாகவே மதிக்கலையே. 85லேருந்து அந்த ஸ்லம்மை கணக்கு எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் இப்போ அனகாபுத்தூர்னா பல்லாவரம், அனகாபுத்தூரில் எத்தனை அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதி இருக்குதுன்னு கணக்கெடுக்கும் போது தான் இப்போ இதெல்லாம் வந்து மழை பெஞ்சால் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்களா, சரி இப்போ இவங்களுக்கு மாற்று இங்கே எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி வரும். நீங்கள் தான் அதுக்குள்ளே அவனை மனுஷனாகவே மதிக்கலையே. இல்லை, அதான் அவங்க 17 லட்சத்தில் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து 30,000 வருஷத்துக்கு கொடுக்குறோம் வாழ்வாதாரத்துக்கு, கரண்ட் பில்லு மாற்றுறதுக்கோ அதுக்கெலாம் அமௌண்ட் கொடுக்குறோன்னு தானே சொல்கிறாங்க. சார் நான் என்ன கேட்குறேன், 17 லட்சம் ரூபாய் வீட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, எதுக்கு மாதம் 3,500 கொடுக்குறீங்க 5 மாதத்துக்கு? அங்கே சோத்துக்கும் வழியில், தண்ணிக்கும் வழியில், ஸ்கூலுக்கும் வழியில் நீங்கள் ஒத்துக்குறீங்க, கவர்மெண்ட் ஒத்துக்குது. அது ஒரு பொட்டல் காடு. ஒரு அம்மா சொல்லுது, இன்றைக்கி எதனா ஒரு கடைகண்ணிக்கு போனோம், ஒரு டீ தண்ணி வாங்கணும், இல்லை ஸ்கூலுக்கு போனோட இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போனோம், இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் சனாதன ஆட்சியாக நடக்குது. இப்போ நீங்கள் தூக்கி மறுபடியும் கிராம செட்டப்பில் போடுறீங்க, எதுக்கு ரூரலில் தூக்கி போடுறீங்க? சிட்டிக்குள்ளே நாங்கள் பெருநகரத்தில் இந்த நகரத்தில் இருந்தோம், இந்த நகரத்தை நாங்கள் தான் உருவாக்கணும். இங்கே இருக்கிற ஐடி செக்டார்லேருந்து 4 வழி சாலை, 8 வழி சாலை, எம்ஆர்டிஎஸ், மெட்ரோ ட்ரெயின், வெங்காயம், வெண்ணெய் எல்லாத்தையும் நாங்கள் தானே உருவாக்கணும். நாங்கள் வீட்டு வேலை செய்கிற தொழிலாளியாக இருந்தோம், கட்டட தொழிலாளியாக இருக்கிறோம், கேப் ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறோம். இந்த நகரத்தோட எல்லா வளர்ச்சிக்கும் இந்த மக்களோட உழைப்பு தானே. அப்புறம் எங்களை தீக்கின்னு போய் நீங்கள் துண்டா தீக்கின்னு போய் ஒரு கிராமத்தில் போட்டால் என்ன அர்த்தம்?
இந்த நகரத்தையே நம்பி வாழற மக்களை, இந்த நகரத்தையே நம்பி படிக்க வந்த மக்களை, இந்த நகரத்தையே நம்பி நல்ல உடை போட்டு நல்ல மருத்துவம் பார்த்துக்கிற மக்களை தூக்கிட்டு போய் கிராமத்தில் போட்டால் என்ன அர்த்தம்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போட்டால் என்ன அர்த்தம்? யார் அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்தது? அப்போ இது சனாதன ஆட்சி தானே? நீங்கள் பண்ணுறது சனாதனம் தானே? சாதி அமைப்பு தானே இது? மறுபடியும் கிராமத்தில் போய் உட்காரணும். 40 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு பிள்ளைங்க படிச்சுட்டு திரும்பி போகணும். என்ன கொடுமை சார் இது? வீடு இடிச்சாங்க. வெறும் வீடு பிரச்சனை இல்லை இது, அந்த இளம் தலைமுறைகளுடைய கல்வி உரிமை பிரச்சனை இது, வாழ்வாதாரம். அவன் அப்பா ஆத்தா பெருசாக அவங்களுக்கு வயசான 40 வயசு இருக்கும், அவன் உடம்புல தெம்பு இருக்கும், போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி ஓடியாருவான். அவன் தலைவிதி உழைக்கணுன்றது தான் அவன் தலைவிதி. வயிற்றுக்காக ஓடணும், வயிற்றுக்காக ஓடியாரணும். அவன் குழந்தை யங் ஜென்ரேஷன் என்ன அவசியம் 40 கிலோமீட்டர் ஓடியாரணும்னு? எத்தனை பஸ் மாறணும்? இங்கேருந்து அனகாபுத்தூரில் ஸ்கூல் படிக்கிறதுக்கு வண்டலூர்லேருந்து ஒரு பிள்ளை வரணும்னா எத்தனை பஸ் மாறணும்? நடுவில் ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன பண்ணுறது? அந்த அடிப்படை வசதிகள்லாம் அங்கே இல்லையானே? எதுவுமே கிடையாது. நீங்கள் வெறும் ஒரு ப்ராஜெக்ட் தானே உருவாக்குறீங்க, எல்லாமே திட்டம் தானே. இப்போ அனகாபுத்தூர்னா அடையாறு ஆற்று நதிநீர் சீரமைப்பு திட்டம் 1500 2000 கோடி. அதுக்கு இப்போ 2000 கோடி திட்டத்தில் நீ வந்து என்ன பண்ணுற? வேர்ல்டு பேங்க் உனக்கு ஃபண்டு கொடுக்குறான். இவங்க எல்லாமே வேர்ல்டு பேங்கோட அல்ல கைங்க தானே இவங்கெல்லாம். இவங்க மக்கள்கிட்ட என்ன அக்கறை இருக்குது? அப்போ நீ வந்து ஒரு சைட்டு உருவாக்குறீங்க, ப்ராஜெக்ட்டை வேர்ல்டு பேங்க் ஃபண்டு கொடுக்குறான், இல்லை ஏசியன் பேங்க் ஃபண்டு தரான், நீங்கள் ஒரு 8 மாடியில் ஒரு பில்டிங் கட்டிட்டு வந்துடுறீங்க, அவ்வளோதானே? அந்த மக்கள் குடியமர்த்துறதுக்கு, அங்கே வசிக்கிறதுக்கு ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு பொது மருத்துவமனை எதனா உருவாக்கணும்ல? எதுவும் கிடையாது. சர்வதேச மறுகுடியமறு வழிகாட்டுதல் ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு டேம் கட்டுறீங்க, இல்லை ஒரு ரோடு போடுறீங்க, ஒரு மேம்பாலம் கட்டுறீங்க, இல்லை ஒரு பூங்கா உருவாக்க போகிறீங்கன்னா, அதுக்கு இடைஞ்சலாக இல்லை அவங்களோட மக்களோட இடத்த தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா, அந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடியே அந்த மக்கள்கிட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்தணும்னு சொல்லுது. அவங்களோட கருத்தை கேட்கணும் அப்படின்னு 1971 போட்ட குடிசை மாற்று வாரிய சட்டம் சில விஷயங்களை வலியுறுத்துது. இதெல்லாம் சொல்லுது. இது சிவில் பிரச்சனை தானே? இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா? அனகாபுத்தூர் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா? ஒரு குடிமை சமூகத்துக்கான அன்னாட உழைக்கிற மக்களோட பிரச்சனை வீடு இடிக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ போலீஸ் படை? அப்போ ஒரு டென்ஷனை உருவாக்குறீங்கல்ல? அவங்களாம் அக்யூஸ்டுகளா? அன்னாட அவன் தன்னோட சுயமரியாதையோட அன்னாட உழைச்சி வாழ்ந்த மக்களை எதுக்கு அவ்வளோ போலீஸ் படையை கொண்டு வந்து எல்லா எவிக்ஷன்லையும் எல்லா குடிசாகத்துலையும் போலீஸை கொண்டு வந்து குவிச்சு டென்ஷனை உருவாக்க வேண்டியது? அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை யார் கிரியேட் பண்ணுறது? என்ன அவசியம் வந்தது? அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக கிரியேட் பண்ணலன்னா அவன் எனக்கு ஏன் இத்தனை வருஷம் பட்டா கொடுக்கலன்னு கேள்வி கேட்பான். 2017 வந்து மக்கீஸ் கார்டன் கிரீம்ஸ் ரோடு இடிக்கும் போதும் சரி, மற்ற ஆற்றோரமாக எல்லாம் இடிக்கும் போதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற பெரும் பணக்காரர்களுடைய குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அதெல்லாம் விட்டுருவாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிற சாதாரண மக்கள், இந்த நகரத்தை நம்பி அன்னாட உழைச்சி வாழற மக்களை வந்து உன்னால் ரொம்ப ஈஸியாக தூக்கி வெளியே போட்ட முடியல, கதற இடித்து தள்ள முடியல. அவங்க ஒரு முஸ்லீம்கள் பண்டிகை வருது, அது கூட நீங்கள் அவங்களுக்கு அனுதாபம் கொடுக்கல. அந்த பக்ரீத் ஏதோ ஒரு பண்டிகை வருது, அவங்க விரதம் இருப்பாங்க, அதுக்கும் இல்லை. இப்போ தான் பள்ளிக்கூடம் முழு ஆண்டு கல்வி ஆண்டு முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்து இவங்கெல்லாம் ஸ்கூல் சேர்க்கணும், 10th முடிச்சோம், 11th சேர்க்கணும், 12th முடிச்சோம், காலேஜ் சேர்க்கணும், 8th முடிச்சோம், 9th சேர்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி எதனா அக்கறை இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. நீ ஆக்கிரமிப்பு நாங்கள் ஒன்றா உகாண்டாவில் வந்தாங்களா, இல்லை பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையா? இது இங்கே உங்கள் ஆட்சியை உருவாக்குன திராவிட கட்சியோட ஆட்சியை உருவாக்குன அதிகாரத்தை உட்கார வச்சு சாதாரண மக்கள் தானே. நீ பேசுகிற திராவிட மாடல், இது திராவிட மாடலா? கதற தூக்கின்னு போய் வெளியே இடித்து தள்ளுறதுக்கு திராவிட மாடலா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீட்டை போட்டு வீட்டு வேலை செஞ்சு அதிலேருந்து எடுத்து அந்த வீடை கட்டியிருப்பான்ல, எவ்வளோ சாதாரணமாக இடித்து தள்ளிட்டீங்கல்ல. இப்போது நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம், அப்புறம் பிஜேபியோடைய புதிய கல்விக் கொள்கையை பற்றிலாம் பேசுகிறோம். அதில் சனாதன தர்மம் இருக்குது, வளர விட மாட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே வச்சுருவாங்கன்னு. அனகாபுத்தூர் என்னது? வீடு இடிக்கிறிய, அது மட்டும் என்ன நடக்கும்? 40 கிலோமீட்டர் எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு வருவானுங்க? பஸ்ஸு கிடைச்சா மட்டும்தான் 40 கிலோமீட்டர் 3 பஸ்ஸு மாதிரி அந்த டைம் ஸ்கூலுக்கு போக முடியும். 370 குடும்பம் இருக்குல்ல? 100 குடும்பத்தை பெரும்பாகத்தில் போட்டிருக்காங்க. பெரும்பாகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 50,000 குடும்பம் இருக்கிறாங்க. அவனுக்கே ஒரே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஒரே ஒரு மிடில் ஸ்கூலும் தான் இருக்குது. அங்கே குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கே பள்ளிக்கூடம் இல்லை. அவங்களே 2000 வந்தவங்க, 2015 2020 வந்தவங்கலாம் இன்னும் 40 கிலோமீட்டர் போய் வந்துருந்தாங்கிறாங்க. இதை நீ அனகாபுத்தூர்லேருந்து 100 குடும்பத்துக்கு இங்கே போட்டாச்சு பெரும்பாகத்தில். எங்கே ஸ்கூல் இருக்குது? கிடையாது. அப்போது அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை உரிமை, கல்வி உரிமை, அதை பற்றி இந்த அரசுக்கு என்ன இருக்குது? உங்களை பாலிசியில் ஒன்றும் கிடையாது. இந்த அரசுக்கு தெரிஞ்சதெல்லாம், இந்த ரெவென்யூ அதிகாரி தெரிஞ்சதெல்லாம், நீ ஆக்கிரமிப்பு உங்கள் வீடை நான் எப்போ வேணால் இடிச்சு தள்ளுவேன், யார் வந்தாலும் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்ற மோசமான அராஜகம் இது. அனகாபுத்தூர்லேருந்து துரத்துனா கல்வியை விட்டு துரத்துறது தானே அர்த்தம், வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. ஒரு பெருநகர ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து, சிங்கார சென்னையிலேருந்து, அனகாபுத்தூர்லேருந்து, பல்லாவரத்துலேருந்து ஒரு மக்களை நீங்கள் துரத்துறீங்கன்னா அவன் குழந்தைகளை கல்வி உரிமையிலேருந்து பறிச்சிக்கின்னு வெளியே துரத்துறீங்கன்னு அர்த்தம். அவனை திரும்பி ஆடு மாடு மேய்க்க விடுறீங்கன்னு அர்த்தம். அவனை திரும்பி வீட்டு வேலை செய்யறதுக்கும், ஆட்டோ ஓட்டுறதுக்கும், கார் ஓட்டுறதுக்கும், அடிமை வேலை செய்யறதுக்கு தான் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இதுவா திராவிட மாடலு?
இது எங்கன்னா சமத்துவம் ஆகுமா? இதுனா சமூக நீதி ஆகுமா? முதல்ல இது ஏன் எத்தனை அகரகாரம் இது போய் இடிச்சு தள்ளப்பட்டிருக்குது? எத்தனை பேர் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க? கிடையாது இல்லை. அப்போ எப்பவுமே வசதியானவங்க ரொம்ப பாதுகாப்பான செக்டார் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது. அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி கண்ணகி நகர், செம்மஞ்சேரி அதை பற்றி உங்களுக்கு நிறைய பரிச்சயம் இருக்கும். இப்போ அவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க? இல்லை, அப்போ கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பெரும்பாக நீங்கள் போனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் அங்கே போகிறாங்க. இப்போ நம்ம அனகாபுரத்தில் பார்த்தோம்ல, ஒரு டஜன் தலைவர்கள் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? இடித்து முடிச்சிட்ட பிறகு வந்தாங்க. கூட்டணி கட்சியிலேருந்தும் எதிர்ப்பு குரல்லாம் கொடுக்க தானே செய்கிறாங்க சார். இடித்து முடிச்ச பிறகு நீங்கள் எதிர்ப்பு கொடுத்து என்ன சார் பண்ணுறது? நான் வச்சு நாங்கள் வழிக்க முடியாது வச்சுக்கிட்டு. இடித்து முடித்த பிறகு இடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருக்கணும் சார். நாளைக்கு இடிக்க போகிறோன்னா இன்றைக்கி வந்துருக்கணும். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, கட்சி வச்சுக்கிறீங்க. யாரை சார் ஏமாத்துறீங்க? இடிச்சிட்ட பிறகு வந்து பாவலா பண்ணுறதுலாம் இது காலங்காலமாக நடக்கிற. அனகாபத்தூரில் சென்னையில் இருக்கிற பெரும்பாலான குடிசை பகுதிகள் இடிக்கப்படும் போதெல்லாம் இடித்து முடித்த பிறகு அவங்களோட சேர்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது போயிடுச்சே அப்படின்னு. ஏன் இந்த ட்ராமா? ஏன்னா திமுக கூட இருக்கிற விசிகா கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப மக்களோட இணைஞ்சி செயல்படுறதா அவங்க எப்போவுமே சொல்லிப்பாங்க. ஏழை எளிய மக்களோட நாங்கள் பயணிக்கிறவங்கன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அவங்களும் இதை சார்ந்து நிறைய வீடியோ வெளியிடுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, தோழமை சூட்டெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ வாட்? என்ன நடந்துச்சு? அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நாங்களும் வந்தோம், நாங்களும் பார்த்தோம், நாங்களும் இந்த விஷயத்தை பேசணும். இவ்வளோ தானே அரசியல் பதிவு பண்ணுறது. நானும் வந்தோம், நானும் பேசணும், நானும் உங்களோட நின்னேன், அவ்வளோதானே. ஆனால் அடிப்படை பிரச்சனை உண்டுதான். நிலம் சம்பந்தமாக இந்த கட்சிகளுக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது? எம்எல்ஏ கூட வரல, அப்புறம் முதலமைச்சர் எப்படி வருவார்? அப்போ நீங்கள் திருப்பி தொடாத வரைக்கும் எதுவுமே நடக்காது, எதிர்வினை எதுவுமே இருக்காது. இப்படியே ஒப்பாரி வச்சுட்டு வந்து ஏமாற்றிட்டு போக வேண்டியதான். இதான் நடக்குது காலங்காலம். இப்போ கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பெரும்பாகத்துக்கு சென்னைக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா சென்னைக்குள்ளே இருந்த பிறகு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சென்னைக்குள்ளே இருக்கும்போது அவன் ஆக்கிரமிப்பில் இருந்தானோ, ஆற்று ஓரம் இருந்தானோ, ஆற்றுக்குள்ளே இருந்தானோ, குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்பா, அம்மா, ஒரு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. சென்னைக்கு வெளியே கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் பெரும்பாகத்துக்கும் போன பிறகு இந்த இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, அப்பா அம்மா பிள்ளைங்கன்னு, இவங்க எப்போ தம்மா சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அப்பா அம்மா பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ அது வீடா சுடுகாடான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. கண்ணகி நகரம், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கமோ கூலி வேறு அன்றாடம் உழைக்கிற மக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவங்க எல்லாமே லேபர்ஸ். அப்போ நகரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ சென்னைக்குள்ளே இருக்கும்போது ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அது ஓலை வீடோ கோணி கட்டின வீடோ ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. சென்னைக்கு வெளியே போன பிறகு அப் அண்ட் டவுன் ஆகிப்போச்சு வாழ்க்கை. 5 மணிக்கு எழுந்தோன்னே இங்கே ஓடியாரத்து, 7 மணி ஆனோன்னே திரும்பி இங்கே வந்து சேரத்து, அப்பு டவுனு, இப்படி காலில் இப்படி வந்தோன்னே. இந்த வாழ்க்கை யாருக்கு? இந்த வாழ்க்கையில் இந்த நகரம் வளருது, இந்த நகரத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது, அவனோட தரம் வருது. ஆனால் இவங்களுக்கு வாழ்நாள் குறையுது. சென்னையில் இருக்கும்போது 80 வயசு வரைக்கும் வாழ முடியும். இந்த அப் அண்ட் டவுன் இருக்குல்ல, 3 வேளை உணவு கிடையாது. சென்னைக்கு வெளியே போன குழந்தைங்களுக்கு சத்து உணவுன்ட்டு ஒன்றும் கிடையாது. அதுங்க தயிர் சாதம், லெமன் ரைஸ் எதுனா அவனை கலரி அவங்க அம்மா கொடுத்துட்டு சென்னைக்குள்ளே வீட்டு வேலைக்கு போய்ட்டுருவாங்க. இல்லை அப்பா ஏன்னா ஆட்டோ ஓட்ட போயிடுவார். அந்த பிள்ளைங்க அது தலை சிவிக்குன்னு அது ஸ்கூலுக்கு போகிறது. அப்போ ஒரு குடும்ப அமைப்பே முதல்ல எங்கே உடையுதுன்னா சென்னைக்கு வெளியே தூக்கி போட்ட பிறகு உடையுது. இப்போ குடிசைகளோ இல்லை இப்போ அனகாபுத்தூரெல்லாம் குடிசைகள்லாம் இல்லை, நல்லவே வீடுகள்லாம் இருக்குது, நல்ல வீடாக கட்டியிருக்காங்கல்ல. இப்போ அந்த மக்களெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்போ என்ன திட்டமிடல் தான் அங்கே இருக்குது? ஏன்னா இவங்க நாங்கள் ஆற்றை வந்து சீரமைக்கிறோம்னு இப்படி பலகாலமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க ஆறு சீரமைஞ்சிருச்சா? என்னதான் நடந்துச்சிங்க? ஆறுலாம் சீரமையில சார். நல்லா உண்டு கொடுத்த பணக்காரர்கள் சாயந்தரத்தில் அந்த சுகரு பிபி கம்மியாகிறதுக்கு, கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஓடணும். அதுக்கு தான் இவங்க ஆற்றை சீரமைக்கிறன்ற பேரில் இந்த பூர்வகுடி மக்களை உழைச்சி அச்சு வெளியே தள்ளிட்டு அங்கே வந்து நடைபாதை வாக்கிங் போகிறதுக்கு, இங்கே எங்கேருந்தோ வந்து குடியேறினாமர் வந்தேரிகள்லாம், இவெல்லாம் வந்து வாக்கிங் போகிறதுக்காக ஒரு நடைபாதையும் பூங்காக்களையும் அதில் கூழாங்கற்களை வச்சு அநியாயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆறு எங்கே சீராச்சு? இந்த ஆற்றில் கலக்கிற கழிவில் 2% தான் இந்த கரையோரங்கிற மக்கள்னால, மீதி எல்லாமே இங்கே இருக்கிற தொழிற்சாலை, அப்பார்ட்மெண்ட்ஸு, அவங்களோட கழிவு தான். இவங்கள தான் இன்னும் வெளியே போட்டிங்கல்ல, எங்கேருந்து கழிவு வரும்? அப்போ அவன் என்ன பெரிய ஹோட்டலாக நடத்துகிறான்? இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்து பாருங்களேன், எல்லாமே மால்ஸ் வந்துச்சு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, டவுன்ஷிப் வந்துச்சு. கழிவு நீர் எங்கே அதிகமாக வரும், எங்கே குறைவாக வரும்?
ஒரு 1000 குடும்பம் வச்சுமா அனகாபுத்தூரில் 1000 குடும்பத்துக்கு வெளியேற்ற கழிவுநீர் அதிகமாக இல்லை நீங்கள் வச்சுருக்க பெரிய பெரிய டவர் டவுன்ஷிப்பு பெரிய பெரிய மாலில் அங்கேருந்து கழிவுநீர் வருமா? எங்கேருந்து கழிவுநீர் அதிகமாக வரும்? இது கூட தெரியாதா? எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. நீதிமன்றத்துக்கும் தெரியும். 2000 கோடி ரூபாய் திட்டம், 1500 கோடி ரூபாய் திட்டம், 500 கோடி ரூபாய் திட்டம், இது அரசுடைய திட்டம், நாங்கள் பாலிசியை நான் தலையிட முடியாது, நீதிமன்றம் சொல்லிடும். இவன் என்ன சொல்லுவான், ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போனாலும் இவன் சொல்லுவான் நீதிமன்றம் சொல்லிச்சு நான் எதுவும் தலையிட முடியாதுன்னு. அப்படியாப்பா, கடலில் கருணாநிதிக்கு பேனா நடணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் விட்டீங்களா? என்ன பேச்சு பேசுனீங்க? அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு கடலில் இருந்து அப்போ விட்டீங்களா? நீங்கள் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு வாய முடிந்தீங்களா? இல்லை, உங்களுக்குன்னா ஒரு நீதி, சாதாரண மக்களுக்குன்னா ஒரு நீதி. அப்போ சுற்றுச்சூழல் இல்லை நீர்நிலை பாதுகாக்கணும்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்ல. அது நான் கார்பரேட்டுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் ஒன்று, சாதாரண மக்களுக்கும் ஒன்றா இருக்க முடியும். அது எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் இந்த கேள்வி. திடீர் தீ விபத்து அப்படின்னு வியாசர்பாடி அந்த மாதிரியான விபத்து தானா? ஏன் அங்கே என்ன இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த 500 கோடி ரூபாய் வட சென்னை வளர்ச்சி திட்டம்னு ஆரம்பித்தாங்க. நமக்கு எப்பவுமே பேப்பரில் நியூஸாக வரும்போது கன்வெர்ட் ஆகாது. அப்படி இப்போ அனகாபுத்தூர் பின்னாடி போய் யோசிச்சிங்கன்னா 2000 கோடி ரூபாய் அடையாறு நதி நீர் திட்டம் வருது, அதனால இவங்களுக்கு காலி பண்ணுறாங்க. வியாசர்பாடி தீ விபத்து அப்படின்னா அது தீ விபத்து இல்லையான்னும் போது வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு ஒரு 500 கோடி ரூபாய் பிளான் இருக்குதுன்றது தெரிஞ்சால் மட்டும் தான் அதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். இப்போ நமக்கு வியாசர்பாடியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அதை சுற்றி நிறைய அன்டிக்ளர் ஸ்லம் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதி இருக்குது. இன்னும் தீ விபத்து நடக்கும்ன்றீங்களா? அப்போ தாராளமாக நடக்கும். வீடை காலி பண்ணுவாங்க, இடித்து இதே போல் இடித்து வெளியே தள்ளிடுவாங்க. நீங்கள் இந்த மக்களை என்றைக்கு மாண்புடன் நடத்திருக்கீங்க? இதே கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாங்கெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு. துரைப்பாக்கம் அப்படின்ற ஏரியில தான் கண்ணகி நகர் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கிருந்து ஆத்துக்குள்ள தான் போட்டிருக்காங்க. அது ஏரி. பன்னடுக்கு பெரும்பாக்கம் 50,000 குடும்பம் தான். அதுவும் பெரும்பாக்கம் ஏரியில தான் அந்த ப்ராஜெக்ட் கட்டியிருக்கிறான். இது என்ன கூத்துன்னா, இங்க நீங்க வெள்ளம் வந்தா செத்து போயிடுவீங்க சார் அப்படின்னு தூக்கின்னு போய் நீதிமன்றமும் அரசும் சேர்ந்து தூக்கின்னு போய் இன்னொரு ஏரியில் குடியமர்த்தி ப்ராஜெக்ட் வாங்கி ஃபண்டு வாங்கி வீடு கட்டி அங்கே குடியமர்த்துறான். இங்கே வெள்ளம் வந்தால் நாங்கள் செத்துருவோம், நியூஸ் ஆகும். சென்னைக்கு வெளியே போய் வெள்ளம் வந்து செத்தோம்னா நியூஸ் ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்கும் தெரியாது வெளியே. சென்னைக்கு வெளியே போயிட்டோம்னா, அனகாபுத்தூரில் இருந்தால் நாங்கள் தும்முனா கூட எங்களுக்கு கை ரத்தம் வந்தால் கூட தெரியும். சென்னைக்கு வெளியே பன்னடுக்கு பெரும்பாக்கமோ இல்லை கீரைப்பாக்கமோ வண்டலூரோ கன்னடபாளையமோ போயிட்டோம்னா நாங்கள் செத்தோமா இருக்கிறோமான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த வெளிச்சம் எல்லாமே ஒரே ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும்தான். இந்த பெருநகரம் சிங்கார சென்னை 0.2 வெங்காயம் விளக்கெண்ணெய் விளக்கு மாற்றுனுக்குதுல்ல, இந்த வெளிச்சத்தில் தான் எல்லாமே நடக்கும். எவனா பணக்காரம் அப்படி மூக்கு சிந்தினா கூட பேசுவானுங்க, ஹெட்லைனாக போடுவானுங்க. இந்த நகரத்தை உருவாக்கின, அனகாபுத்தூரை உருவாக்கின, பல்லாவது உருவாக்கின பூரக்குடி மக்கள் சோறு இல்லாமல் அழுகுறான், அவனுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லைன்னு அழுகுறான்னா யாரும் பேச மாட்டாங்க. வீடுன்ற வாழ்க்கையை இடிச்சு தள்ளிட்டான், மறுபடியும் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிட்டான். எங்க வீடுன்ற வாழ்க்கையை இடிச்சு தள்ளிட்டான், மறுபடியும் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிட்டான். சென்னைக்குள்ள ஓடி சென்னைக்கு வெளியே ஓடியார அப்பண்டோன் வாழ்க்கையில எங்க பிள்ளைங்களோட கல்வி போயிடுச்சு, எங்க பிள்ளைங்களோட கல்வி போயிடுச்சு. வீடுன்ற வாழ்க்கையை இடிச்சு தள்ளிட்டா, மறுபடியும் ஊருக்கு வெளியே சாக்கடையில எங்களை தள்ளிட்டா. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.